அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய காணொலி பதிவில் ஒரு தெற்கு பார்த்த வீடு சம்மந்தப்பட்டு தான் பேச போகிறோம். இது வந்து தென்கிழக்கு காண சம்மந்தப்பட்ட வீடுகளுக்கும் இது வந்து பொருந்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். பார்த்திங்கன்னா வந்து தெற்கு வந்து நல்ல உயரமாக, வடக்கு தாழ்வாக இருக்கிற பூமி இருக்கும்போது தெற்கு பார்த்த வீடு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ண அந்த இடத்துல. பட் அதற்கு மாறாக தெற்கு வந்து ரொம்ப ஸ்லோப்பாக, தெற்கு வந்து பூமியினுடைய ஓட்டம் வந்து தாழ்வாக போகுது அப்படின்னா அந்த இடம் டேஞ்சர் தான். பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பக்கம் நமக்கு எப்படினாலும் நீங்கள் தெற்கு பார்த்த சைடுனா வடக்கு பக்கம் ஒரு வீடு வந்துடும். அப்படி வரும்போது நமக்கு வடக்கு பக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெயிட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஆட் ஆகும். அதற்கடுத்ததாக தெற்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொம்ப ஸ்லோப்பில் போகுது. தெற்கு பக்கம் வாட்டமான பூமி அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். பார்த்திங்கன்னா ஏன்னா தெற்குங்கும் போது சில இடம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு தெற்கு தென்கிழக்கு சேர்ந்து தான் ஆடகையே இருக்கும். பார்த்திங்கன்னா வந்து அடிஷ்னலாக வந்து அப்போ அந்த இடத்துல தெற்கு வாட்டமாகும் போது தென்மேற்கும் சேர்ந்து தான் வாட்டமாக பூமி வந்து அந்த இடத்துல உருவாக்கும். அந்த இடத்துல அப்போ அதற்குண்டான தவறான பலன்களை ஏற்பட்டுரும் இந்த இடத்துல. அப்போ தெற்கு பார்த்த வீடு எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது ஒரு காரணமாக இருந்திருக்கும் அந்த இடத்துல. அதற்கடுத்து இப்போ நம்ம தெற்கு பார்த்த வீட்டுக்கு வேறு என்ன கவனிக்கணும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, சரௌண்டிங் அப்படிங்கிறது வாசல் மிகப்பெரிய அளவில் வேலை பார்க்குது. அதை நீங்கள் உற்று நோக்கும்போது அது எந்த அளவுக்கு செயல்படுங்க நீங்கள் உணர்வுபூர்வமாக எடுத்துக்கலாம், உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு வந்து பேசிட்டு வர ஒவ்வொரு காணொலி பதிலும். வாஸ்து அப்படின்னா அதை நீங்கள் உங்களோட அனுபவத்தோட எடுத்து அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் அது ஒரு சரியான விஷயமா இருக்கணும். பேசிட்டு வந்துகிட்டு இருக்கோம். நம்ம காம்பவுண்ட் வால், நம்ம சைட்டு இருக்குது, சைட்டுக்கு சுற்றி பவுண்ட்ரி போட்டுருவோம். காம்பவுண்ட் வால் இருக்குன்னா நம்ம காம்பவுண்ட் வாலுக்கு வடக்கு பக்கம் என்ன இருக்குது, தெற்கு பக்கம் என்னது, மேற்கு பக்கம் எப்படி இருக்கும், கிழக்கு பக்கம் எப்படி இருக்கும், அப்படி அதில் பொருத்தி பார்க்கும்போது நம்ம காம்பவுண்ட் வாலுக்கு வடக்கு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடு இருக்கும். ஆக்சுவலாக வந்து அவங்க எவ்வளோ ஏரியா காலியிட விட்டுட்டு அவங்க சைட்டுக்குள்ளே வடக்கு பக்கம் இப்போ அவங்க வீடு கட்டியிருக்காங்கன்னா இப்போ ஒரு 3 அடி சவுத்தில் அவங்க வந்து காலியிடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ நமக்கும் வந்து சவுத்தில் அவுட் சைடில் வந்து சரௌண்டிங்கில் 3 அடி அல்லது 3 அடி கம்மியாக இருந்தால் தான் அது வந்து சரியான ஒரு விஷயமா இருக்கும். பார்த்திங்கன்னா இதுதான் சரௌண்டிங் சப்ஜெக்ட் பேசிட்டு வர வந்து சுற்றுப்புறத்தில் இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும், இப்படி தான் டேலி ஆகிற மாதிரி இருக்கணும். பார்த்திங்கன்னா அது தவிர்த்து நமக்கு வடக்கு பக்கம் அந்த சரௌண்டிங்கில் வந்து ஒரு 3 அடி தான் இருக்குன்னா அப்போ தெற்கு பக்கத்தில் நமக்கு வந்து பார்க்கணும் என்ன ஆயிரும், சவுத் பார்த்த ஃபேஸிங்கான பிளாட்டுக்கு வந்து ரோடு அமைஞ்சிரும். அப்போ அந்த ரோடோட ஏரியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அது வந்து ஒரு 20 அடி ரோடு இருக்குது அப்படின்னா அல்லது 10 அடி ரோடு அப்படின்னு வரும்போது அது அந்த இடத்துல வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் தவறாக வந்து. அப்போது நம்ம சரௌண்டிங்லேயும் அந்த நார்த்து சவுத் வந்து அது வந்து நமக்கு வந்து சவுத்து கம்மியாக இருக்கணும், நார்த்து வந்து அதிகமாக இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம வந்து நம்ம சைட்டுக்குள்ளேயே அந்த விஷயங்களை ஏற்பாடு பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா சைட்டுக்குள்ளே சரௌண்டிங் சப்ஜெக்ட் அப்ளை பண்ணுற மாதிரியான விஷயமா இருக்கும். பார்த்திங்கன்னா அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு ஒரு புகைப்படம் கூட நான் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா அப்போ இந்த இடத்துல இந்த பிளானை நீங்கள் பார்க்கும்போது இது வந்து ஒரு சவுத் ஈஸ்ட் கார்னருக்கான ஒரு பிளாட் மாதிரியான ஒரு பிளான் தான் அந்த இடத்துல ரெடி பண்ணி அதனுடைய புகைப்படம் தான் இதில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அப்போது சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட்னா என்னெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெற்குக்கு வடக்கு பார்க்க வேண்டியிருக்கும். பார்த்திங்கன்னா அப்படிங்கும்போது நம்ம அந்த விஷயத்தை நம்ம வந்து சரி பண்ண வேண்டியிருக்கும். அதுதான் இந்த இடத்துல நம்ம சவுத்து பக்கம் வந்து சைட்டுக்குள்ளே சரௌண்டிங்கை ரெடி பண்ணிப்போம். அதற்கடுத்து வேறு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட்டையும் சவுத் ஈஸ்ட்டு இந்த விஷயத்தை பார்க்கணும். ஏன்னா சவுத் ஈஸ்ட் வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டுக்கும் போது ஆட்டோமேட்டிக் என்ன வந்துடும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சவுத் ஈஸ்ட்டில் ஈஸ்ட் பக்கம் அந்த சவுத் ஈஸ்ட் வந்து ரோட்டுக்கு வந்துடும். பிகாஸ் வந்து நம்ம இந்த இடத்துல நார்த் வெஸ்ட்டை விட சவுத் ஈஸ்ட் வந்து கம்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். நார்த் ஈஸ்ட்டையும் நார்த் வெஸ்ட்டையும் நீங்கள் பார்க்கணும், நார்த் வெஸ்ட்டையும் சவுத் ஈஸ்ட்டை பார்க்கணும், சவுத் ஈஸ்ட்டை சவுத் வெஸ்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ நீங்கள் இதில் நார்த் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி வந்து இதுவும் நீங்கள் வந்து நார்த் வந்து ரைட் சைடு மாறி இருந்தது அப்படின்னா இந்த அமைப்புக்கு நார்த் வந்து ரைட் சைடு மாறி இருந்ததுன்னா நார்த் ஈஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரோட்டுக்குள்ளே இருக்கும், கிழக்கு பக்கம் வந்துடும். நார்த் வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங் வந்து கம்மியாக தான் இருக்கும் நமக்கு. இது வந்து நமக்கு வந்து ரெண்டுமே உச்ச பலனை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். பார்த்திங்கன்னா கரெக்டாக தெளிவாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியுது. வந்து நார்த்து வந்து ரைட் சைடு மாதிரி இருந்தால் நார்த் ஈஸ்ட் பகுதி அந்த வடகிழக்கு அந்த சரௌண்டிங் பிளேஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரோடு பகுதிக்கு வந்துடும். நார்த் வெஸ்ட் வந்து நம்ம பக்கத்து வீட்டோட அந்த சரௌண்டிங்கில் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்படி நம்ம பொருத்தி பார்க்கும்போது ரெண்டுமே உச்ச பலனை கொடுக்கும். அதாவது நார்த் ஈஸ்ட் அதிகம், நார்த் வெஸ்ட் வந்து கம்மி. இப்படி நம்ம பேலன்ஸாக இருக்கும்போது ரெண்டு நார்த் ஈஸ்ட்டுக்கு உண்டான நல்ல பலனும் கிடைக்கும், நார்த் வெஸ்ட்டுக்கு உண்டான நல்ல பலனையும் நம்ம அந்த சோர்ஸ் வச்சுருக்கோம் சரௌண்டிங்கில் வந்து. அதற்கடுத்து நார்த் வெஸ்ட்டையும் சவுத் ஈஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது சவுத் ஈஸ்ட்டோட நார்த் வெஸ்ட் அதிகமாக இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல சவுத் ஈஸ்ட் கார்னராக இருக்கும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் வந்து ரோட்டில் இருக்கும். பார்த்திங்கன்னா அவுட் சைடு ஏரியா வந்து அப்போ சரௌண்டிங் வந்து நார்த் வெஸ்ட் கம்மியாகிடும். அப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம சைட்டுக்குள்ளேயே அந்த பகுதியை எல்கையை பிரித்து சவுத் ஈஸ்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா
அதற்கு அடுத்து நீங்கள் இந்த இடத்துல நார்த்து சவுத்துன்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சவுத்தோட அந்த ஏரியாவை கம்மி பண்ணியிருப்போம். நம்ம சைட்டுக்குள்ளேயே சரௌண்டிங் அப்ளை பண்ணி அந்த ஏரியா கம்மி பண்ணியிருப்போம். அப்போது சவுத் ஈஸ்ட்டை சவுத் வெஸ்ட்டோட கம்பேர் பண்ணணும். அப்போ ஒன்றும் பேலன்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து சவுத் ஈஸ்ட்டோட சவுத் வெஸ்ட் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட் எல்லாத்தையும் வந்து சைட்டுக்குள்ளே நம்ம சரௌண்டிங் அப்ளை பண்ணி சவுத் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட் இதெல்லாம் வந்து பேலன்ஸாக கொண்டு வந்திருப்போம். பார்த்திங்கன்னா இது வந்து சரௌண்டிங் சப்ஜெக்ட். அப்போது நம்ம தெற்கு பார்த்த வீடாக அமையும் போது அல்லது தென்கிழக்கு கார்னர் ப்ராப்பர்ட்டியாக அமையும் போது இது மாதிரியான விஷயங்கள்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம பிளான் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ இந்த சரௌண்டிங்லாம் நம்ம வந்து சரி பண்ணி அதுக்குள்ளே தான் நம்ம பில்டிங்குள்ளே நம்ம சைட்டுக்குள்ளே வரோம். அப்படிங்கும்போது இப்போ சைட்டுக்குள்ளே செட்பேக்லாம் வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கு இடையில இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே சரௌண்டிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கும் அந்த காம்பவுண்ட் வாலுக்கு இடையில பகுதி தான் செட்பேக் சொல்லியிருப்போம். அதுக்குள்ளேயும் அப்போ வந்து நம்ம நார்த் ஈஸ்ட்டு நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டு சைட்டுக்குள்ளே சரியான ஒரு இதில் பேலன்ஸாக இருக்கான்னு பார்க்கணும். பார்த்திங்கன்னா இதெல்லாம் செக் பண்ணி நம்ம பில்டிங் அப்ளை வந்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம அதில் அப்ளை பண்ணும்போது அதில் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம செப்டிக் டேங்க் அப்படின்னு சொல்கிறவங்க போது பார்த்திங்கன்னா அந்த நம்ம டேரெக்ஷன் வந்து ட்ரூ நார்த்தா ரைட்டாக லெஃப்ட் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துல நம்ம செப்டிக் டேங்க் வந்து நார்த் நெகட்டிவ்ல பிளான் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். நார்த் நெகட்டிவ் அல்லது நார்த் நெகட்டிவ் பாசிட்டிவ் சேர்ந்த மாதிரி பேலன்ஸாக பண்ணலாம், அல்லது ஈஸ்ட் நெகட்டிவ் செப்டிக் டேங்க் பிளான் பண்ணலாம், அல்லது ஈஸ்ட் நெகட்டிவ் பாசிட்டிவில் வராமல் நம்ம அந்த இடத்துல பேலன்ஸாக செப்டிக் டேங்க் பிளான் பண்ணால் சரியாக இருக்கும் நண்பர்களே. அஸ் யூஸ்வல் வந்து போர் சம்பெல்லாம் வந்து நார்த்து அதாவது நார்த் பாசிட்டிவ் வந்து ஈஸ்ட் பாசிட்டிவ்க்குள்ளே அந்த ஏரியாவுக்குள்ளே அல்லது நார்த் ஈஸ்ட்டுக்குள்ளே அந்த பகுதிக்குள்ளே நம்ம வந்து தண்ணீர் தொட்டி போர்லாம் அந்த பள்ளம் போன்ற நீர்நிலை வருவது ரொம்ப ரொம்ப சாலச்சிறந்த விஷயம் நண்பர்களே. ஆகவே ஒரு தெற்கு பார்த்த வீட்டுக்கு முழுமையாக எப்படிலாம் கவனித்து அந்த பிளானை வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஒரு சைட்டுனா அந்த இடத்துல எப்படி இருக்கணும், அந்த சைட்டுக்குள்ளே நம்ம எப்படி வந்து சரௌண்டிங்கே நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பேசியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சைட்டுக்குள்ளே பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து பில்டிங்கை லொக்கேட் பண்ணணும். பார்த்திங்கன்னா ஆகவே நம்ம இன்றைக்கி இந்த ஒரு தெற்கு பார்த்த வீட்டுக்கு எப்படி வந்து சில விஷயங்கள் வந்து கவனித்து அதில் வந்து அப்ளை பண்ணணும் கூட பேசியிருக்கிறோம். ஆகவே நம்ம இந்த வாஸ்து ரீதியாக பேசின இந்த தெற்கு பார்த்த வீட்டுக்கான சரௌண்டிங் சைட்டுக்கான ஏரியா வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும். மற்றும் ஒரு புதுமையான தகவலாக உங்களை வந்து அடுத்த காலம் சந்திக்க நண்பர்களே. அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது உங்களுடைய வாழ்வில்